திருவண்ணாமலை. ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜமதிராஜமஸ்ரயே. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம். ஆத்யஸ்ய ந குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கியுகலம் பிரணமாமி மூர்த்னா. சத்யம் சத்யம் புனః சத்யம் யதிராஜோ ஜகத்குரு தயேவ சர்வலோகானாம் உத்தர்த்தா நாஸ்தி சம்சயः. ராமானுஜபதச்சாயா கோவிந்தாஹ்வானபாயினி ததாயத்தஸ்வரூபாசா ஜீயான் மத்விஸ்ரமஸ்தலீ. லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சாரபோகி சந்தட்ட ஜீவ ஜீவாதவே நமः. அபகத மதமானைரந்திமோபாயனிஷ்டைः அதிகத பரமார்த்தைः அர்த்தகாமானி அனபேக்ஷைः நிகிலஜன சுபுத்பிः நிர்ஜிதக்ரோதலோபைः வரவர முனிவிருத்யைः அஸ்து மே நித்யயோகः. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி. ஏழ்பாறு முய்ய அவர்கள் உரைத்தவர்கள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. நமஸ்தபாபியோ நமः. இன்றைய தினம் ஆச்சரியமான ஒரு கிருத்திகா நட்சத்திரம். வேதத்திலே சொல்லப்பட்ட முதல் நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரம். கிருத்திகா பிரதமம் விசாகே உத்தமம் அனுராதா பிரதமம் அபபரணீர் உத்தமம். இதெல்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கு. இன்னைக்கு நாம் அஸ்வினி பரணி நாம் வச்சுட்டு இருக்கோமே தவிர வேதத்தில் சொல்லப்பட்ட நட்சத்திரம் கிருத்திகை தான் முதல் நட்சத்திரம். ஏன் கிருத்திகை முதல்ல வேண்டாம்னு ரிஷிகள் மாற்றினான்னா, கிருத்திகா நட்சத்திரத்துக்கு தேவதை அக்னி. ஆரம்பிக்கிச்சே அக்னின்னா எரியறதுன்னா, அதனால் அஸ்வினின்னு நட்சத்திரமானது அந்த தேவதைகளுடைய எப்பொழுதும் வாழ்த்தக்கூடிய வாழ்வான் அந்த அஸ்வினின்றவா. ஆகையினால அந்த வாழ்த்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக அந்த நட்சத்திர கிரமத்தை மாற்றினார்கள் பெரியோர்கள். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட நட்சத்திரம் என்றால் முதல் நட்சத்திரம் கிருத்திகை தான். அப்படிப்பட்ட அந்த கிருத்திகா நட்சத்திரத்திலே அவதாரம் பண்ணின ஒரு மகான் தான் நம்முடைய சுவாமி அப்பன் பரகால ராமானுஜ எம்பார்ஜியர் சுவாமி. அவருடைய நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களாக பல இடங்களிலே பல மகா நீயர்களை கொண்டு பல தலைப்பிலே இந்த உபன்யாச தொடரானது பல காலமாக ஒரு வருஷமாக அங்கங்கே நடந்துகிட்டே வந்துருக்கு. அப்படியேனும் பல இடத்துல கலந்து கொள்ளும்படியான பாக்கியமும் கிடைச்சிருக்கு. அதில் இந்த இடத்துல அதுவும் எம்பெருமானார் வாழ்ந்த இடம். அவர் இந்த இடத்திலிருந்து தான்
யாதவ பிரகாசரிடத்துக்கு போயிட்டு வந்தார்ன்ற சரித்திரங்கள்லாம் நமக்கு காண கிடைக்கிறது. அதுவும் இல்லாமல் எம்பாரை திருத்தி பணி கொண்ட பிறகு மறுபடியும் அங்கேருந்து திருப்பதியிலேருந்து திரும்பி வரச்ச தேவப்பெருமாளர் மங்களாசாசனம் பண்ணிட்டு தான் அதற்கு பிறகுதான் திருவரங்கத்துக்கு எழுந்துள்ளதாக நமக்கு 6000 குருபரம்பரையிலே காண கிடைக்கிறது. அப்போ இந்த இடத்துல எம்பெருமானும் எம்பாரும் தங்கின ஒரு ஆச்சரியமான இடம் இது. எம்பெருமானும் இங்கே தான் அவருக்கு அந்த ஆச்சாரிய விரகமானது ஏற்பட்டு அதனாலே உடம்பிலே ஒரு விதமான மாறுபாடு ஏற்பட வைவரண்யம்னு சொல்லுவாங்க. வைவரண்யம்னா உடம்புனுடைய நிறம் மாறி போய் ஒரு விதமான மாறுபாடு தெரிஞ்சு, அப்பா உனக்கு ஆச்சாரியனுடைய விரகம் பொறுக்க முடியலை, ஆகையினாலே நீ மறுபடியும் திருப்பதிக்கு கிளம்பி போயிடும்னு சொல்லி அனுப்பிவிட்டார். யார்? எம்பார. அங்கே அவரிடத்துலேருந்து தானம் வாங்கிட்டு வந்தார். 12000 குரு பரம்பரையிலே எம்பெருமானார் கோவிந்த பட்டரை அவரிடேருந்து திருமல நம்பியன்னு வாங்க வச்சு உதகபூர்வகமாக தானம் வாங்கின்னு எழுதியிருக்கான். உதகபூர்வகம்னா தீர்த்தத்தை சேர்த்து துப்பியமகம் சம்பிரததே நமஹா அப்படின்னு அவர் சேர்ப்பதும். இப்போ என்ன, ஒரு பிள்ளை இல்லாதவர்கள் எப்படி ஒரு புத்திர ஸ்வீகாரம் பண்ணும்படியான சமயத்திலே அந்த பண்ணிக்கொள்ளும்படியான யார் கொடுக்குறாளோ அவள் பெற்றுக்கிறவாளுக்கு எப்படி தானம் பண்ணுவாளோ அப்படி தானம் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்ரீகண்ட குமாரனுக்கு உண்டான அந்த தானத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்தவர் இங்கே வந்த உடனே அவருக்கு உடம்புனுடைய மாறுபாட்டை பார்த்த உடனே அப்பா உம்மால ஆச்சாரிய விரகம் பொறுக்க முடியலை, இத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு ஆச்சரியமான காரணத்தினாலே நீ திரும்பி போடணும். அவரை கூடவே வச்சுட்டு இருக்கலாம் பாருங்க. அந்த எம்பெருமானாருக்கு இளைய பெருமாள் போல இருந்தவர் தான் எம்பார். இளைய பெருமாள் போல ஏன்னா அவர் எப்படி நிழலும் அடிசாருமானோன்னு எப்பொழுதும் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனை விடாமல் இருந்தாரோ அதுபோல எம்பாரும் எம்பெருமானாரை விடாதவராக இருந்தார். அதனால்தான் பாதச்சாயா, ராமானுஜ பதச்சாயா. என்னன்னா நம்முடைய உடலுக்கு உண்டான நிழலை நம்ம விட்டு பிரிக்க முடியாது. பிரிக்க முடியுமா? யாராவது சொல்லும்போது அந்த நிழலை பிரிக்க முடியுமா? முடியாது. அதுபோல எம்பெருமானாரையும் எம்பாரையும் பிரிக்க முடியாது. அப்படிதான் இது. ஆனாலும் கூட என்ன பண்ணார், இவருடைய அந்த ஆச்சாரிய விரகம் பொறுக்க முடியாதுன்னு திருப்பி அனுப்பிச்சுட்டார். அங்கே போனால் அவர் என்ன பண்ணார், கதவே திறங்கலை. வா சொல்லிட்டு கூப்பிட்றார் மாமாவாவது மருமானாவது. அப்போ என்ன வார்த்தை சொல்கிறார், விற்ற பசுவுக்கு புல்லிடுவார் உண்டோ அப்படின்னு. விற்ற பசுவுக்கு நாம் விற்றுட்டோம். அந்த பசுவுக்கு விற்ற பசுவுக்கு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்ததுன்னா வான்னு கூட்டு புல் போடுமா. நீ எங்கே விற்றோமோ அங்கே போய் சாமண்ணுமே தவிர இங்கே உனக்கு ஒன்று சம்பந்தமே கிடையாது என்று சொல்லிட்டார். விற்ற பசுவுக்கு புல்லிடுவாருண்டோன்னு சொன்ன உடனே சரி இன்னமே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்றோ எம்பெருமானாரே எல்லா விதமான உறவும் என்று கொண்டு எம்பெருமானாரை தவிர மற்ற நமக்கு எதுவுமே இல்லை என்பதை தெரிந்து கொண்டு அந்த எம்பெருமானாரிடம் மறுபடியும் வந்து சேர்ந்துட்டார். இங்கே மறுபடியும் இங்கே எம்பெருமானார் கொஞ்சம் காலம் எழுந்தருள் இருந்ததாக தெரியுது. மறுபடியும் மாமா இந்த மாதிரி சொல்லிட்டார், திருமல நம்பிகள் இந்த மாதிரி வித்த பசுவுக்கு புல்லிடுவாருண்டோன்னு சொல்லிட்டார் அப்படின்னு. இந்த காலத்தில் இந்த எஸ்எம்எஸ்ன்றா வாட்ஸ்அப்புன்றா என்னமோ சொல்கிறான். அந்த காலத்திலே இவா 2 பேரும் ஒருத்தர் பேசிட்டே இந்த மாதிரி செய்து வைத்தார்கள் போலும்னு நம்ப தோன்றுகிறதுன்னு பெரியவர்கள்லாம் சொல்கிறாங்க. சுவாமி தான் ஒரு சமயம் எம்பார்ஜியர் சுவாமி தான் ஒரு சமயம் சொன்னார். காப்பங்காடு சுவாமி ஒரு சமயத்தில் இவர் இங்கேருந்து அனுப்பிச்சுட்டார், ஆனால் அவர் அங்கே அவர் ஏற்றுண்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு இவருக்கு பயம். யாருக்கு? எம்பெருமானாருக்கு. ஏற்றுண்டுட்டா என்னவா அப்போ என்ன இவன் ஒருத்தருக்கு சங்கேதம். அது எப்படியோ அந்த காலத்தில் எப்படி நடந்ததோ தெரியாது.
அவர் உடனே வித்தமதுவுக்கு புல்லிடுவாருண்டோன்னு திரும்பி. என்ன காரணம்னா, இந்த எம்பெருமானாரோட எம்பார் சேர்ந்திருக்கணுமே தவிர எம்பெருமானாரை விட்டு பிரித்திருத்தல் என்பது கூடாது. என்ன காரணம்? இந்த பரம்பரையை அவரிடம் ஒப்படைக்கணும். ஆச்சாரிய குரு பரம்பரையை அவரிடத்திலே ஒப்படைக்க வேணும். கூரத்தாழ்வானுடைய ஆச்சரியமான குணத்தை கொண்டாடும்படியான எதிராஜ வம்சத்திலே வாசா யதீந்திர வபுஷா வபுஷாதி பாதானுசித்தம் கூராதிநாத குருகேச முகாப்ஜ பும்சாம். அந்த ஸ்லோக வியாக்கியானத்திலே திருவழி அண்ணாமப்பங்கார் சுவாமி ஆச்சரியமான ஒரு விஷயம் இங்கே எழுதுகிறார். கூரத்தாழ்வார் எம்பெருமானாருக்கு முன்னாடியே பரமுதைக்கணும்னு ஆசைப்பட்டார். எதற்காக அதுக்கு காரணம் எழுதுகிறார். எம்பெருமானாருடைய மனநிலை அறிந்து எழுதுகிறார். எம்பெருமானாருடைய மனநிலை எம்பெருமானாருடைய மனசில் என்ன எண்ணம் ஓடுறதுன்னு தெரிஞ்சுட்டு தான் அவர் கேட்டார். என்ன எம்பெருமானாருடைய மனசில் என்ன எண்ணம்? நமக்கு பிறகு இந்த பீட்டத்தை எவ்வாறு நிர்வகிக்க வேணும்னு அவர் மனசில் ஓடுறது. எனக்கு கூரத்தாழ்வான் எம்பெருமானாரை விட பெரியவர். அப்போ எம்பெருமானாருக்கு அடுத்த போஸ்ட் அவருக்கு தான் தீர்மானம் பண்ண முடியும். ஆனால் என்ன காரணம்? எம்பாரிடத்தில் இந்த சம்பிரதாயத்தை ஒப்படைக்கணும் என்பது எம்பெருமானாருடைய மனநிலை ஓடுறது, உள்ளுக்குள்ள எண்ணம். இப்போ பாருங்க, இப்போ நமக்கே வளர்த்துக்கணும். இங்கே இன்னொரு இடத்துக்கு போகட்டான் போதா. இதுக்கு முன்னாடி இருந்த திருக்கோவலூர் ஜிஎஸ் சுவாமிக்கு 2 குமாரன். இப்போ தான் அவர் என்ன பண்ணார், 2வது குமாரருக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணணும்னு மனசில் நினச்சிட்டு இருந்தார், சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் நடந்தது. அப்போ அந்த பெரியோர்களுடைய மனநிலையை அறிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி பண்ணணும். அதை தான் கூரத்தாழ்வான். நாம் இருந்தால் என்ன ஆகும்? எம்பெருமானாருக்கு முன்ன போய் அங்கே போய் எம்பெருமானாரை வரவேற்கணும்னு ஆசைப்பட்டால் என்கிற கூரத்தாழ்வானுடைய அந்த ஆச்சரியமான குணங்கள் இருந்தாலும் கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லையா இது கூரத்தாழ்வான் எவ்வளோ பெரியவர், எம்பார் அப்புறம்தானே வந்தவர், கூரத்தாழ்வானத்தை ஒப்படைக்காமல் எம்பெருமானார் என்னதுக்காக அவர் என்ன ஒப்படைக்கலான்னு யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அப்போ நம்முடைய லட்சணமானது போய்விடுமே என்பதற்காக எம்பெருமானாருடைய மனநிலை அறிந்து கூரத்தாழ்வான் தான் முன்னாடி பரமபதிக்கணும் என்பதை பிரார்த்தித்தார். என்ன எழுதுகிறார்? அவருடைய குணத்தை கூராதிநாத குருகேசம் அந்த குணத்தை கொண்டாடும்படியான சமயத்தில் எழுதுகிறார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானார் அவள்லாம் இருந்த பூமி இந்த பூமி. இத்தனை வருஷம் இத்தனை காலமாக நீங்கள் எத்தனையோ இடத்துல சுவாமியோட நம்ம பரகால எம்பெருமாஞ்சியர் சுவாமியுடைய திருநட்சத்திரங்கள் கொண்டாடி இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் மேலானது இதுதான். இந்த இடத்துல பண்ணது தான். நான் சின்ன மற்றதெல்லாம் குறவுன்னு நான் சொல்லலை, இந்த இடத்துக்குண்டான பெருமையை சொல்கிறேன், அவ்வளோதான். ஆக இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான திருவாய்மொழி கோஷ்டியும் ரொம்ப நல்லா அதுக்காகவே 2 தடவை வந்துட்டு போனேன். உள்ளுக்குள்ளே தான் வரலையே தவிர 2 தடவை இப்படி போனேன். பார்த்தா நிறைய 2 தடவை வந்துட்டு தான் போனேன். அதனால் சரி, நிறைய பாகவதெல்லாம் இருந்தால் சேவாக்கள்லாம் நடந்துன்றது. சரி, நான் பல இடத்துல சொல்லிகிட்டே இருக்கேன், இந்த எம்பார் மடத்தை இவ்வளவு வெளி உலகுக்கு காட்டினவர்னா நம்ம சுவாமி தான். அது வரைக்கும் எம்பார் மடம் இருந்தது இல்லைன்னு சொல்லலை. எம்பார் மடம் எப்போ இருக்குன்னா அது ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய வியாக்கியான அரும்பதம் பண்ணின காலத்துலேருந்து எம்பார்ஜியர் மடம் இருக்குது. எம்பார்ஜியர் சுவாமி அரும்பதம் இருக்குது. நாம எம்பார்ஜியர் சுவாமியுடைய கிருத்திகள்னு எவ்வளவு ஆச்சரியமான கிருத்திகள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த எம்பார்ஜியர் சுவாமியுடைய மடத்தை ஒரு லோகத்திலே இப்படி ஒரு மடம் உண்டு என்பதை வெளிக்காட்டினவர் தான் அது நம்முடைய அப்பன் பரகால எம்பார்ஜியர் சுவாமியுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு சேர்த்தி. அப்படிப்பட்ட அந்த சுவாமியுடைய சத்தமான உற்சவத்திலே என்னத்தை நாம் பேசலாம்? அந்த எம்பார்ஜியர் சுவாமியுடைய வைபவமாக பலது பேசலாம் என்னாலும் அந்த ஒன்றான எம்பாருடைய
சம்பந்தமாக சில வார்த்தைகளை பேசினால் நன்றாக இருக்கும் என்று அடி எனக்கு தோன்றி அந்த எம்பார் பட்டனுக்கு சிவைத்தவ லட்சணம் எப்படிப்பட்டது என்பதை தெரிவிக்கும்படியான ஒரு 10 வார்த்தைகள் எம்பாரின் வார்த்தைகள், ஒரு 10 வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுக்கு காரணமான ஒரு ஸ்லோகம், ஆச்சரியமான ஸ்லோகம். அதை வச்சுட்டு தான் இந்த 10 வார்த்தைகளையே சொல்கிறார். அந்த ஸ்லோகம் ரொம்ப அருமையான ஸ்லோகம். லக்ஷ்மீநாதாத்ய சிந்தௌ ஷடரி புஜலதா பிராப்த காருண்யநீரம் நாதாத்ராவப்யசிஞ்சதே ததனு ரகுவரம்போஜ சக்ஷுர்ஜராभ्याம் கத்வா தம் யாமுனாத்யம் சரிதம் அத யதீந்திராத்ய பத்மாகரேந்திரம் சம்பூரிய பிராணி சத்யே பிரவகதி பகுதா தேசிகேந்திர பிரமௌகைஹி. இது ஆச்சரியமான எம்பார் பண்ணின ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். நம்முடைய சம்பிரதாயம் எங்கே ஆரம்பிக்கிறதுனா லக்ஷ்மீநாத சமாரம்பாம் என்று ஆரம்பிக்கிறது. நாத யாமுன மத்தியமாம் அஸ்பதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இது பண்ணினது யாரு? கூரத்தாழ்வான். ஆழ்வான் பண்ணார். அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? அஸ்பதாச்சாரிய பரியந்தாம் பண்ணிருக்க வேண்டாம். நாதயாமுன மத்தியமாம் ராமானுஜாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் சொல்லிக்க வேண்டியது. அவருக்கு சம்பந்தப்பட்டதை சொல்லியிருக்கலாம் இல்லையோ. ஆனால் பருவம் அந்த கூரத்தாழ்வானுடைய ஒரு விசாலமான ஹிருதயம் இந்த ஸ்லோகத்திலே வெளிப்படுகிறது என்றார் பிளலோகஞ்சியன். அவருடைய தனியன் வியாக்கியானத்திலே, லக்ஷ்மீநாத சமாரம்பம் வியாக்கியானத்திலே அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? ராமானுஜாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் சொல்லலை. என்னன்னா, எம்பெருமானாருக்கு பிறகும் இந்த குரு பரம்பரையானது தொடரப்போகின்ற காரணத்தினாலே அது என்ன சொல்லிட்டார்? அஸ்பதாச்சாரிய பரியந்தம். அஸ்பதாச்சாரியம்னா என்ன? அவர் சொல்லச்சே அவருடைய அஸ்பதாச்சாரியம், தேவன் சொல்லச்சே தேவருடைய அஸ்பதாச்சாரியம், இவன் சொல்லச்சே இவருடைய அஸ்பதாச்சாரியம், நான் சொல்லச்சே என்னுடைய அஸ்பதாச்சாரியம். பாருங்க. ஆக என்ன, நம்முடைய பரியந்தமாக இந்த குரு பரம்பரா ஆரமானது அத்தோட நின்று போறதில்லை. அது தொடர்ச்சியாக வருகின்ற காரணத்தினாலே ரொம்ப ஜாக்கிரதையாக அஸ்பதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். பன்னீரார் எப்படி குரு பரம்பரையில் இந்த ஸ்லோகத்தை பற்றி எம்பெருமானார் ஸ்லாகித்ததாக எழுதியிருக்கோம். எம்பெருமானாரே கூரத்தாழ்வான இந்த ஸ்லோகத்தை கேட்டுட்டு நம்ம என்ப அஸ்பதாச்சாரிய பரியந்தாம்னு போட்டேன் அப்படின்னு கேட்டாராம். கேட்ட உடனே சுவாமி பரம்பரை வரப்போகிறது இல்லையோ, அந்த அப்போ என்ன, நமக்கு நம்முடைய ஆச்சாரியன் என்று எல்லாரும் அவரவர்கள் சொல்லிக் கொள்ளும்படியான ஒரு ஆச்சரியமான பரம்பரையை முதல்ல ஆரம்பித்தது யாரு? எம்பெருமானும் எம்பெருமாட்டியும். அதை தான் ஆரம்பிக்கிறார். லக்ஷ்மீநாதாக்கிய சிந்தவ். லக்ஷ்மீநாத சிந்துன்னா கடல். லக்ஷ்மீநாதனாகிற கடலிலே என்ன பண்ணினார்? ஷடரிபு ஜலதஹா பிராப்த காருண்ய நீரம். நம்மாழ்வாராகிற காளமேகம், நம்மாழ்வார் ஒரு காளமேகமா அவரை சொல்லிட்டான். பிராப்த காருண்ய நீரம், கருணையோடு கூடின ஜலம். இந்த ஜலம்னா கருணையோடு கூடின ஜலம்னா என்ன? இந்த ஜலம் எப்பவும் அது ஃபுல்லாகிடுச்சோன்னா, உள்ளுக்குள்ளே சேர்ந்துடுச்சோன்னா உள்ளே வச்சுக்க அது வெளியில் தள்ளிடும். போத்த மேலே டேங்க்கு ரொம்பி போயிடுச்சு, என்ன பாருது வெளியில் வருதோ இல்லையோ. டேம் ரொம்பி போடுது, என்ன ஆகுது வெளியில் வருதோ இல்லையோ. அந்த மாதிரி நம்மாழ்வாராகிற இந்த காளமேகம் என்ன பண்ணது? அந்த வேதத்தினுடைய சாரார்த்தங்களை எல்லாவற்றையும் அப்படியே மொத்தத்தையும்
எம்பெருமானுடைய அருளினாலே மயர் வர மதிநலம் அருளின காரணத்தினாலே மொத்தத்தையும் விழுங்கிடுச்சு. ஆயிடுச்சு ஆன உடனே டேம் ரொம்பி போயிடுச்சு. நம்மாழ்வாராஜர டேம் ரொம்பி போயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. உடனே என்ன பண்ணார், மொத்த வார்த்தைகளாக வருது. வீட்டில் நம்மள எழுதினார், நிரம்பின ஏரி நெருக்குமா போலே. நிரம்பின ஏரி, நிரம்பிடுச்சு ஏரி. உடனே என்ன வெளியிலாம் வந்தாகணும், உள்ள வச்சுக்க முடியாது இல்லையோ. ஆகையினாலே அப்படி நம்மாழ்வாராகிற காலமேகம் என்ன பண்றது, அப்படியே ஜலத்தை முகந்து கொண்டு வந்து நாதாத்ரா அப்யசிஞ்சது, நாதமுனிகள் பேரிலே அந்த எல்லாத்தையும் நாதனுக்கு 4000 முறைத்தான் வாழியே. நம்ம இந்த காலத்தில் என்னமோ 1 வாங்கினா 3 ஃப்ரீன்றால, முதல்ல இதை ஆரம்பித்ததே நம்மாழ்வார் தான். அவர் கேட்டது 1000 பாட்டு, இவர் கொடுத்தது 4000 பாட்டு. அவர் கேட்டது 1000 பாட்டு. நீ என்னமோ குடலில் மலிய சொன்ன 1000 இப்பத்தும் மடல தீர வல்லார் காமர்மானை நோக்கியற்கே என்ன அந்த 1000 பாட்டு இருக்கிறதா சொல்கிறாளே, அந்த 1000 எனக்கு உபதேசிக்கணும் தான் கேட்டான். ஐயோ அப்படி இல்லைப்பா, 1000 இல்லை 4000 இருக்குது, 4000 இருக்குது, அந்த 4000த்தையும் உனக்கு உபதேசிக்கிறேன். அதனால தான் நம்முடைய சம்பிரதாயத்தில் பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் என்று நம்மாழ்வாரை கொண்டாடும்படியான காரணம் என்ன? முன்னாடி அவதரித்த பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், இவா 4 பேருடைய பாசுரங்கள் நம்மாழ்வாருக்கு தெரியும்னா அது ஒன்றும் தப்பே கிடையாது, அது தப்பு கிடையாது. நம்மாழ்வாருக்கு பிறகு அவதரித்தவாருடைய பாசுரங்கள்லாம் நம்மாழ்வாருக்கு தெரிஞ்சுன்னா எப்படியா தெரியும்? எப்படி கொஞ்சம் ஆலோசனை பண்ணுங்களேன், கொஞ்சம் யோசனை பண்ணு. நம்மாழ்வாருக்கு முன்னாடி இருந்தவங்க பாட்டெல்லாம் அவருக்கு தெரியும்னா அது சத்தியமான வார்த்தை. பெரியோர்கள் அவளுக்கு முன்னாடி இருந்தவா, அவள் பண்ணினது யுகபேதம், அது நல்லா தெரியும். நம்மாழ்வாருக்கு பின்னாடி அவதரிச்ச மற்றவாள் அத்தனை பேர் பாத்திரமும் நம்மாழ்வாருக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? தெரியறதுக்கு சான்ஸ் உண்டா? ஆனால் பாருங்க, நாதனுக்கு 4000 முறைத்தான். அப்போ என்ன? அதனால தான் நம்முடைய சம்பிரதாயத்தில் இந்த ஆழ்வார்கள் மொத்த பேரும் நம்மாழ்வாருடைய அவயவமாகவே சொல்லப்பட்டார். மொத்த பேரும் அவயவமாகவே சொல்லப்பட்டார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவயவம். ஆகையினாலே நம்மாழ்வாருடைய அவயவங்களாகிற மற்ற ஆழ்வார்கள் சொன்னது எல்லாம் நம்மாழ்வாருக்கும் தெரிந்து அவர் அந்த காருண்ய நீரத்தை நாதாத்ரா அப்யசிஞ்சது ததனு ரகுவராம்போஜ சக்ருஜராபியாம். உடனே என்ன பண்ணார், அவர் உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி 2 பேருக்கும் அதை அப்படியே ஒரு அருவி மாதிரி மாற்றி கொடுத்தார். யாரு? நாதமுனிகள். இந்த உய்யக்கொண்டாருக்கு 1200வது திருநட்சத்திரம் இந்த வருஷம். இப்போ ரொம்ப விசேஷமாக அடுத்த வாரத்திலேருந்து ஆரம்பித்து ரொம்ப விசேஷமாக நடக்க போகிறது. நிறைய உபன்யாசங்கள் காட்டுமன்னார் கோவிலில் ரொம்ப விசேஷமான உபன்யாசங்கள்லாம் நடக்க போகிறது. எல்லாருக்கும் விஷயம் தெரியும், எல்லாரும் அன்வைக்கலாம். அது தவிர ஆன்லைன் உபன்யாசங்களும் நிச்சயம் நடக்க போகுது. நம்ம 3ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து மார்ச் 3ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து நித்தியம் உய்யக்கொண்டாருடைய அவருடைய கிரந்தங்கள்னு ஒன்றுமில்லை, ஆனால் அவர் அனுபவித்த அனுபவங்கள் சிலது இருக்குது. அந்த அனுபவத்தை வச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தலைப்புலாம் கொடுத்துருக்கான். ஆகையினாலே அப்படிப்பட்ட உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி என்கிற 2 அருவிகள் இடத்திலே சேர்த்தார். அந்த அருவிகளாக என்ன பண்ணா, யாமுனா ஆர்ய பிரபம் ததுரு ரகுவராம்போஜ சக்ஷுர்ஜராபியாம் கத்வாதம் யாமுனாக்கியம். அது என்ன, அந்த உய்யக்கொண்டாரும் மணக்கால் நம்பியும் அந்த அர்த்தங்களை எல்லாவற்றையும் யாமுனாச்சாரியராக ஆளவந்தாரிடத்திலே கொண்டு போய் சேர்த்தார்கள். ஆமாம், அது அங்கே போன உடனே அது ஒரு பெரிய ஆறாக மாறிடுது. அப்படி ஆற்றை அடைந்து உடனே என்ன பண்ணார், அவர் பெரிய நம்பி முதலான 74 சிம்மாசனாதிபதிகளையும் ஆளவந்தார் அவருடைய சிஷ்யாள் பஞ்சாச்சாரிய பதாஸ்தகா 5 ஆச்சாரியர். அங்கேருந்து அது 5 ஆச்சாரியர்கள் மூலமாக
அதிலிருந்து எம்பெருமானாருக்கு வந்து சேர்ந்தது. எம்பெருமானாருக்கு வந்து சேர்ந்தது. எம்பெருமானாரிடத்திலிருந்து, ஏன்னா அங்கேருந்து தான் யதீந்திராத்ய பிரமரேந்திரம் சம்பூரியா பிராணிசஸ்யே, எம்பெருமானாரிடத்திலிருந்து தான். அது எப்படி? முதல்ல லக்ஷ்மிநாதன் அவர் நம்மாழ்வாருக்கு, நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு, நாதமுனிகள் உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிக்கை, அந்த 2 பேரும் யாமுனாச்சாரியருக்கு, யாமுனாச்சாரியர் 5 பேருக்கு, அந்த 5 பேரும் சேர்த்து எம்பெருமானாருக்கு கட்டாட்சம் பண்ணா. எம்பெருமானார் என்ன பண்ணார்? ஐயோ இது என்ன, இது ஒருத்தர் 2 பேர், ஒருத்தர் 2 பேர், இதெல்லாம் கூடாது. யார் யார் ஆசைப்படுறாளோ அத்தனை பேர் இதை அனுபவிக்கணும், அத்தனை பேரும் அனுபவிக்கணும். அதனால தான் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுவென்று பேசி வரம்பை அறுத்தார் பின், வரம்பை அறுத்தார், அவ்வளோதான், கட் பண்ணிட்டார், அதோட போய் அந்த இப்போ பாருங்க, இப்போ இத்தனை பேர் உட்காந்து நீங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோங்க. எம்பெருமானாருக்கு முன்காலத்தில் எத்தனை பேர் கேட்க முடியும்? ஒருத்தர் தான் கேட்குறோம். நீ 10 மணிக்கு வா, நீ 11 மணிக்கு வா, நீ 12 மணிக்கு வா. ஒரே சமயத்தில் நான் சரி, அதர்வண வேதத்தில் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்குது. சில விஷயங்கள் 4 கண்ணுக்கு தான் தெரியணும், 4 காதுக்கு தான் தெரியணும், 2 வாய்க்கு தான் தெரியணும், 64 பல்லுக்கு மேலே தெரியக்கூடும். அதர்வண வேதத்தில் மாத்திரமே இருக்குது. அதர்வண வேதத்தில் மாத்திரமே இருக்குது. 4 கண்ணுக்கு தான் தெரியணும், சொல்கிறவன் கேட்குறவன் 2 பேர், 4 காது, இப்படிதான். இதுக்கு மேலே கூடாதுன்னு வேதத்திலேயே இருக்குது. அதர்வண வேதத்தில் உத்தர பாகத்தில் இது சொல்லப்பட்டது. அது என்னன்னா, அந்த விஷயங்கள்லாம் அது ஏதோ இதர காரியங்களுக்கு உபயோகப்படக்கூடியது. யாரையாவது ஒருத்தனை அழிக்கணும், அதுக்கு உண்டான காரியங்கள் பண்ணுன்னு சொல்லியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நான் பெரிய மைக்கு வச்சுன்னு சொல்ல முடியுமா? அந்த காரியத்துக்கு பெரிய ஹோமம் நடக்கிறது, ஒருத்தர் பிரதானமாக இருக்கிற ஒரு அர்ச்சக சுவாமி மைக்கை வச்சுன்னு ஆஜ்யம் ஜுகுயாத் அப்படின்னு சொல்கிறார். ஆஜ்யத்தை தேடு, நெய்யை சேருன்றார். நெய்யை அந்த மாதிரி அந்த மந்திரங்கள்லாம் சொல்ல முடியுமா வெளியில்? அப்போ என்ன ஏகாந்தம்? ஏகாந்தம் என்ன? 2 பேருக்கு மேலே சொல்லும். சொல்கிறவன் ஒருத்தன், கேட்குறவன் ஒருத்தன். அப்படி தான் இருந்தது. எம்பெருமானார் என்ன பண்ணார்? ஐயோ நீ இப்படி இருந்தான்னா இது எங்கே போ, யாருக்கு கிடைக்கும்? யாருக்குமே கிடைக்காது. என்ன பண்ணினார்? அப்படியே மொத்த பேருக்கும் அப்படியே 74 சிம்மாசனாதிகளை ஏற்படுத்தி, ஆக லக்ஷ்மிநாதனிடத்திலிருந்து ஆரம்பித்து நம்மாழ்வாருடைய காலமேகமானது நாதமுனிகளிடத்திலே வந்து சேர, நாதமுனிகள் 2 வாய்க்கால் ரூபமாக உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி 2 வாய்க்கால் மூலமாக ஆளவந்தாருக்கு அதை உபதேசிக்க, ஆளவந்தார் 5 சிஷ்யர்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிவிக்க, அவர்கள் 5 பேரும் சேர்த்து எம்பெருமானாராகிய பெரிய ஏரியிலே வந்து சேர, அது எப்படி ஆகிடுச்சு? அப்படியே பிராணி சஸ்யே, எங்கே பயிர் இருக்கோ அங்கெல்லாம் ஜலம் போகிறது மாதிரி, எங்கெங்கே அடியவர்கள் இருக்காலோ அந்தந்த இடத்துக்கு போய் அந்த பாக்கியமானது எல்லோருக்கும் சேர்ந்தது. இப்படி யார் இருக்காலோ கடைசியில் இப்படி இருக்கக்கூடிய இவர்கள் உடலினுடைய இந்த கடைசியிலே நாம் போய் எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்து விடலாம். அதுதான் ஆச்சரியமாக நம்ம ஜீயர் சுவாமி ஒரு பெரிய ஒரு மந்திரம் மாதிரியே உய்ய ஒரே வழி உடையவர் திருவடின்னு சுவாமி அப்பவும் சொல்லின்றது என்ன, எம்பாஜியர் சுவாமி சொல்லின்றது என்னன்னா, உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. அப்படிப்பட்ட அந்த ஆச்சரியமான இந்த ஸ்லோகத்தினுடைய பாவத்தை வைத்துக்கொண்டு 10 வார்த்தைகளை பட்டருக்கு எவ்வாறு அருளி செய்துள்ளார். அந்த வார்த்தைகளுடைய வைபவத்தை உண்டான காலத்துக்குள்ளே சில விஷயங்களையாவது தெரிவித்து கற்ற பெறலான்னு நினைக்கிறேன். முதல் வார்த்தை, காணவாராயன் என்று கண்ணும் வாயும் சுவர்ந்து அடியேன் என்றும், கண்மம் கங்குலும் பகலும் கண் துயர் அறியாள் என்றும், பக்கம் நோக்கி நின்றளந்தேன் பாவியேன் காண்கில்லேன் என்றும்,
பிரபன்ன சாதகோ என்பது என்றும் இருக்கை. முதல்ல நாம் அடியவர்கள் எப்படி இருக்கணும்? காணவாராய் என்று என்று கண்ணும் வா, எப்போ பார்ப்போம்பா, எப்போ பார்ப்போம்பா, எப்போ பார்ப்போம்பா, கண்ணும் வாயும் துவர்ந்து. ஐயோ, இந்த அடியவனுக்கு அந்த சேவை என்னைக்கு கிடைக்கும்? என்னைக்கு கிடைக்கும்? யாருக்கும்? குலசேகர பெருமாள் தன்னுடைய பெருமாள் திருமணி முதல் தசகம் பூர்த்தியாக என்ன சொல்றார்? எப்போ பார்க்க போறேன், எப்போ பார்க்க போறேன், எப்போ பார்க்க போறேன். என்ன காரணம்னா அவர் நிச்சயம் மூட்டை கட்டுறார். ரங்க யாத்ரா தினே தினே கட்டுறார். உடனே என்ன ஆச்சு? ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டி வந்து இறங்குறது. இறங்கின உடனே எந்த ஊர், எந்த திவ்ய தேசம்னு கேட்கிறாங்க. அப்படியா? அடாடா, அந்த திவ்ய தேசத்து பெருமாளே எழுதுகார். ஒரு வாரம் தங்குங்க, அவ்வளோதான். ஒரு வாரம் கேன்சர். ஒரு வாரம் மறுபடியும் ப்ரோக்ராம் கிடையாது. தங்க ஸ்ரீரங்க யாத்திரை கிடையாது. இப்படி என்று கொலோ கண்குளிர காணும் நாளே. என்னைக்கு காண போறேன், என்னைக்கு காண போறேன், என்னைக்கு காண போறேன். அவர் பார்த்ததாகவே தெரியல, பார்த்ததாகவே தெரியல. வரும்படியான சமயத்திலேயே மத்தியத்திலேயே அந்த மன்னார் கோவில் என்கிற இடத்துல அவர் பரமபதி சுட்டுதான் சில பேர் சொல்கிறான். இல்லை போய் இங்கே வந்து சேவிச்சுட்டு திரும்பி போகச்சே ஆயிடுச்சுன்னு சில பேர் சொல்கிறான். எதுவும் நமக்கு அதை பற்றி வேணாம். ஆனால் பார்த்துடும் பாருங்க. என்று கொலோ கண்குளிர காணும் நாளே. இந்த கொலோன்றதே சந்தேகம். இந்த கொலோன்ற சப்தத்துக்கே சந்தேகம்னு அர்த்தம். எப்போ 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 அப்போ என்ன? அது சந்தேகம்னு தெரிஞ்சு போயிடும். அப்படி ஒரு அடியவன் எப்படி இருக்கணும்னா காணவாராய் என்று கண்ணும் வாயும் துவர்ந்து அப்படி எம்பெருமான பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு இருக்கணும். அப்படி கிடைக்கிற வரைக்கும் எப்படி இருக்கணும்னா கங்குலும் பகலும் கண் துயில் இல்லாமல் இருக்கும். கங்குலும் எப்போ தூங்க அந்த பெருமாளை சேவிக்கிற வரைக்கும் ஒரு காலம் நான் தூங்கவே மாட்டேன், ஒரு காலம் நான் தூங்கவே மாட்டேன் என்னும். சரி, எம்பெருமான் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். வந்துட்டான்னா பக்கம் நோக்கி நின்றேன் பாவியேன் காண்கின்றேன். இன்னொன்னுத்த திரும்பி பார்க்க மாட்டேன், இன்னொன்னுத்த திரும்பி பார்க்க மாட்டேன். அவன் நம்ம அனுக்கிரகம் பண்ணும்படியான சமயத்தில் எங்கும் பக்க நோக்கறியான் என் பைந்தாமர கண்ணனேன்னுட்டு அவன் நம்ம கட்டாட்சிக்கும்படியான சமயத்தில் இன்னொன்றுத்த பார்க்க மாட்டான். ஆச்சாரியத்திலும் பக்கனோக்கர பண்ணின விசேஷ கட்டாட்சமும் பக்கனம் இப்படி அப்படில. ஒரு குதிரைக்கு தர போடாமல் இருந்தான்னா அது என்ன பண்ணான்? இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்துட்டு போயிடும், இந்த பக்கம் இழுத்துட்டு போயிடும். அதுவே தர போட்டுட்டான்னா ஒரே வழியாகும். அது மாதிரி எம்பெருமானை பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்படணும். அது வரைக்கும் தூக்கம் இல்லாமல், இரவு பகல் தூக்கம் இல்லாமல் இருக்கணும். சரி, ஆயிடுச்சு, கடிஞ்சு கொடுத்தோம்னா அதற்கு பிறகு அதை தவிர மற்றொன்று அனுபவமே நமக்கு இருக்கக்கூடாது. அந்த அனுபவத்திலேயே போதும். அந்த அனுபவத்தை தவிர மற்றொன்று நமக்கு கூடாது. அது எப்படின்னா இந்த பிரபன்னர்கள் சாதக பக்தியை போலே இருக்கணும். சாதக பக்தி, சாதக பக்தி அது என்ன தெரியுமோ இல்லையோ? எப்போவும் வாயை திறந்துட்டு வாயே மூடாது. சில பேர் சொல்லுவா, வா வாய் மூடாத பட்டினி, வாய் மூடாத பட்டினி. எங்கள் சுவாமி அவருடைய காலட்சேபத்தெல்லாம் சொல்லியிருக்கார். ஏகாதசி ஆமாம், இன்னைக்கு என்ன உங்களுக்கு என்ன சாப்பாடு, இன்னைக்கு என்ன உணவு ஏதாவது உண்டா? ஆகாரம்லாம் பண்ணுறதில்லை சுவாமி, அரிசி சம்பந்தமான உணவே கிடையாது. சரி, என்ன பழங்கள் தான் எடுத்துப்போம். அப்படியா? அப்படியா, பழங்கள் தான் எடுத்துப்போங்களா? என்ன பழங்கள் என்ன ஒரு டசன் வாழைப்பழம், ஒரு 6 ஆப்பிள், ஒரு 6 இது எவ்வளோ? ஒரு டசன் ஒத்தருக்கு 10 பேருக்கு இல்லை, ஒத்தருக்கு. என்னத்தா பழமே ஆகாரம், பழமே அப்படி இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் எங்கும் பக்க நோக்கறியான் ஒரு அந்த பிரபன்னனானவன் எப்படி இருக்கணும்னா சாதக பக்தி. எப்போ சாதக பக்தினா என்ன? எப்போ வாய் தரத்துக்கு ஏன்னா நீ எவ்வளவு ஜலம் எங்கே இருந்தாலும் அப்பா ஒரு சொம்பு ஜலம் நான் கொட்டுறேன்னா வாய் திறக்காது, வாய் திறக்காது. மழை பெந்து அது என்ன
2 துளி தானா? ஆமாம், 2 துளி வந்துடுச்சுன்னா உடனே மூணு. அப்புறம் என்ன, 6 மாதத்துக்கு வாயை திறக்கிறது. 6 மாதத்துக்கு வாயை திறக்கிறது. ஆமாம், மறுபடியும் அந்த 2 துளியை வச்சுட்டே அப்போ பாருங்க எப்படி ஒரு ஜாதக பக்தியானது அந்த 2 துளி மழை ஜலத்தை கொண்டு எப்படி அவைகள் காப்பாற்றப்படுகின்றதோ அதுபோலே நாமும் எம்பெருமானுடைய அனுக்கிரக பரம்பரையை எதிர்நோக்கி இருக்கணும். இது முதல் வார்த்தை. சரி, 2வது வார்த்தை பாருங்க. அந்த பேரும் அப்படி நமக்கு அந்த அனுக்கிரகம் கிடைத்தால் அது நம்முடைய முயற்சியினாலே அல்ல, அவனுடைய முயற்சி. அவனால யாரு? எம்பெருமானுடைய முடப்பு. எம்பெருமான் அவன் தான். அவன் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சதுனால தான் இது. இப்போ இந்த விஷயம் இந்த இடத்துல இந்த இப்படிப்பட்ட ஒரு இது நடக்கணும்னா அது யாருடைய அபிப்பிராயம்? நாம மனசுல தீர்மானம் பண்ணலாம். தீர்மானம் பண்ற நம்ம காரியத்தை நடத்தி வைக்கிறோம் யாரு? தேவப்பெருமாள். இங்க என்ன தேவப்பெருமாள்? ஆக பாருங்க, இந்த மாதிரி ஒரு காரியம் இங்க நடக்கணும்னு நாம் ஆசைப்படலாம். ஒன்றும் வேண்டாம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இங்க பொய்யாழ்வார் உற்சவத்துக்கோசரம் திருமண திருப்பதி தேவஸ்தானத்துக்கார உபன்யாசம் ஏற்பாடு பண்ணணும்னா சரின்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. இந்த பக்கத்து வீட்டில் ஒரு அசந்தர்ப்பம். அவன் வாசலே வச்சுட்டான். எப்போ எடுப்போங்க? அமெரிக்காலேருந்து வரணும், வந்த பிறப்பா தான் எடுப்போம். 2 நாள் அவ்வளோதான், உபன்யாசமே கேன்சல். உபன்யாசம் பண்ண முடியல, நம்மளால் நடத்த முடியல. அப்புறம் வேற ஒரு இடத்துல அது இருக்கட்டும். ஆனால் பாருங்க, இந்த இடத்துல நடத்தணும்னு நாம் பாதித்தோம். அந்த பாதித்த காரியமானது நடைபெறாதுன்னா அது என்ன? எம்பெருமான் திருவுள்ளது இந்த இடத்துல இல்லை, இன்னொரு இடத்துல நடத்திடுவோம். அந்த மாதிரி நாம இவ்வளவு எம்பெருமானை அனுபவிக்கணும்னு நினைச்சாலும் அவனாலே பேரு என்று இருக்க வேணும். நம்முடைய முயற்சியினாலே அது கிடைக்கவில்லை, நாம பண்ணினதுனால இது கிடைக்கவில்லை. அது எப்படின்னா, உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறவேண்டேன். உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும், யாராலும் எந்த விதமான குறையும் எனக்கு கிடையாது. உன்னுடைய அனுகிரகத்துக்கே நான் எடுத்துக்காக. அப்படியும் நான் எப்படிப்பட்டவன்? உனக்கு படி செய்திருக்கும் தவமுடையேன், இனி போய் ஒருவன் தனக்கு பணிந்து கிடைத்தல நிற்கை நின் சாய அழிவு கண்டாய். பெரியாழ்வார். உனக்கு படி செய்திருக்கு. உனக்கு இந்த இடத்துல ஆச்சரியமா உனக்குன்றதுக்கு திருவாய்மொழி பிள்ளை உனக்கே படி செய்திருக்கும்னு அது வேற காட்டு. உனக்கே, உனக்கு தவிர மற்றொருத்தருக்கு நான் படி செய்ய மாட்டேன். தவமுடையேன். நான் போய் இன்னொருத்தருக்கு பண்ணினா அது என்ன? எனக்கு அழிவு தவிர மற்றொன்று உண்டா? ஆகையினாலே அப்படி இருக்க வேணும். அதுவும் இல்லாமல் யானே நீ என்னுடமையும் நீயே, யானே நீ என்னுடமையன் நீயே. எல்லாம் என்னதான் ஒன்று தான். நானும் உன்னோட ஒன்றும் தான். என்னை சேர்ந்த வஸ்துக்களும் ஒன்று தான். இந்த சுவாமி இந்த பாத்திரம் சொல்லச்செல்லாம் ஒரு சின்ன கதை சொல்லுவார். ஒரு ஆச்சாரியன் தன்னுடைய சிஷ்யனுடைய கிரகப்பிரவேசத்துக்கு போனாராம். சிஷ்யன் ஆச்சாரியனை அவனுடைய அந்த குடிசை பூர்த்தியாக அவருடைய திருவடி பாததூளி படுதலால் இவ்வுலகம் இவ்வவனம் பாக்கியம் செய்ததேன்னு எல்லா இடத்தையும் அவருடைய திருவடியெல்லாம் பட்டுது. ரொம்ப நல்லா கட்டுக்காப்பா, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே சுவாமி, அதனால தான் சுவாமி அந்த கிரகத்துக்கு பேரே ஆச்சாரிய பவனம்னு பேர் வச்சுருக்கேன். ஆச்சாரிய பவனம்னு பேர் வச்சுருக்கான். அதுவும் உடனே அவருக்கு மனசில் ஒரு எண்ணம் தோன்றிடுது. ஏன்னா இப்படிப்பட்ட பவனத்தை ஏன் இதை நாம் கைப்பற்றக்கூடாதுன்னு எண்ணம் தோன்றிட்டோம். உடனே என்ன பண்ணார்? அடுத்த வார்த்தை என்ன கேட்டார்? இல்லையோ, எல்லாம் தேவருடைய அனுகிரகத்தினால்தான் இது இவ்வளோ கட்டினேன் அப்படின்னு அவன் சொன்ன உடனே எப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகலான்னு கேட்டான். எப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்
அப்படின்னாலும் அப்போதான் அவருடைய ஆச்சாரியத்துவம் போயிடுது. சிவஜன புருஷத்துக்கு சூத்திரமே தன்னை மாறாடி நினைக்கையும் அவனை மாறாடி நினைக்கையும் ரெண்டும். தன்னையும் மாறாடி நினைக்கூடாது, அவனையும் மாறாடி நினைக்கூடாது. தான் வந்து இதை இந்த வஸ்து நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கக்கூடாது. என்ன கிடைக்கும், இதை கொண்டு என்ன கிடைக்கும் என்பது கூடாது. அவனப்புமா அவன் நம்மாலே உஜ்ஜீவிக்க வேண்டியவன் நினைக்கிறதே தவிர வேற விதமா. ஆகையினாலே அப்படி எல்லாம் அவனுடைய அருளினாலே கிடைத்ததே தவிர மற்றொன்று கிடையாது. எனது ஆறுயிர் அவன் கையது, எல்லாம் இது மொத்தம் அவன் தான் என்னோட ஆறுயிர். அவனுடைய அருள் இல்லாமல் இது இருக்க முடியுமா? அவன் கையது இனியின் திருவருளால் என்னை காப்பறிதால் முறையோ அறிவினையே. உன் திருவள்ளுவர் இல்லாமல் போனால் என்னை காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கா? யாராவது இருக்காள்? அவசரம் கிடையாது. ஆகையினாலே அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய சேமம் செங்கோன் அருளே, அது எல்லாத்துக்கும் காரணம். நாம் க்ஷேமமாக இருக்கக்கூடியதுக்கு அந்த செங்கோலோடு இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அருளை தவிர மற்றொன்று கிடையாது. ஆகையினாலே செத்தலை எழுநாற்று போல் அவன் செய்வன செய்து கொள்ளமைத்தன முகில்வன் நண்பக்கள் வளர விடிமின்களே. எழுநாற்று போல் அவன் செய்வன, அவன் என்னென்ன பண்ணணும், என்னென்ன எப்படி 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 நம்ம வச்சுட்டு அவன் எல்லா காரியத்தையும் பண்ணுறான். நம்ம வச்சுட்டு மொத்த காரியத்தும். ஆகையா லோகத்தில் பாருங்க, சுவார்த்த பரதன்னு ஒருத்தன், சுவார்த்தைக பரதன்னு ஒருத்தன். சுவார்த்த பரதன்னா என்ன தெரியும் இல்லையோ? தனக்காக காரியங்களை பண்ணுறவன், தனக்காகவே காரியம் பண்ணுறவன் சுவார்த்தைக பரதன். இதில் யார்? எம்பெருமான் சுவார்த்தைக பரதன். இப்போ இத்தனை பேரையும் அவனுடைய கைங்கரியங்களுக்கு உபயோகப்படுத்தின்னு இருக்காருன்னா யாரு? அவனுடைய காரியத்தை அவன் நடத்திக்கிறான், வேற ஒன்றும் இல்லை. சுவார்த்தைக அவன் காரியத்தை நடத்திக்கிறதுக்கு நம்ம மற்ற பேரையும் இத்தனை பேரையும் கருவிகளாக வச்சுட்டு அவன் பண்ணுறான் பாருங்க. அப்படி அவனாலே எல்லாம் என்று இருக்கும்படியானது ஆயிடும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமானுடைய அருளை பெற்று அந்த அருள் அவனாலே கிடைத்தது என்கிற ரெண்டாவது வார்த்தையும் நமக்கு ஏற்பட்டதுன்னா அதற்கு பிறகு எப்படி இருக்கணும்னா அவர்களுக்கு தேவதாந்தர ஸ்பர்சம் என்பதே கூடாது. தேவதாந்தர ஸ்பர்சம் என்பதே கூடாது. அது எப்படி? மறந்தும் புறந்தொழா மாந்தர், மறந்து போய் கூட புறந்தொழ, மறந்து போய் கூட பாருங்க. நம்ம சாதாரணமாக சம்பிரதாயத்தில் அரிசின்னு சொல்ல மாட்டோம். அரிசி வாங்கிட்டு வா, அரிசி வாங்கிட்டு வா, அது ரெண்டும் சேர்ந்துடுமா? ஆமாம், அதனால தான் அதுக்கு அமுந்திரின்னு பேர் வச்சான். அமுந்திரின்னு பேர் என்னதுங்க? அதில் ஆமாம் முந்தம், அதை முகந்து எடுக்கும்படியான காரணத்தினாலே அது அந்த அவங்க பாருங்க. ஆந்திர தேசத்தில் இந்த பூசணிக்காய் நம்ம தேசத்தில் நல்லா வளர்ந்த பூசணிக்காய் மேலே அந்த சாம்பலோடு இருக்கக்கூடிய பூசணிக்காய் நம்ம ஊரில் உபயோகப்படுத்துவோம். ஆந்திர தேசத்தில் உபயோகப்படுத்த மாட்டான். ஆமாம், உபயோகப்படுத்த மாட்டான். என்ன காரணம்னா வேற ஒன்றும் காரணம் இல்லை. அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த விபூதி, அந்த வேற இருக்க அந்த சாம்பல் இருக்கு பாருங்க, அந்த சாம்பல் அது பார்த்தானா அதனுடைய நிறமாக இருக்கும் இல்லையோ, அது ஒட்டுன்னு சொன்னா அது ஒட்டுன்னு பயமா அவன் சொல்கிறான். ஆமாம், எல்லாம் நான் எம்பாரை தான் சொல்லுவான் அடிக்கடி. எம்பார் மாதிரி கங்கையில் குளிச்சாருன்னா அவன் கையில் ஒட்டிக்கணுமா? ஆகையினாலே அந்த மாதிரி அந்த மேலே இருக்கிற சாம்பலை கூட முதிர்ந்த காயை அவன் தொடமாட்டான். ஆமாம், அது மாட்டம் கொடியோடு அப்படியே இருக்கும். அப்படியே கொடி உறந்து போயிடும். உறந்து போன பிற்பாடு அந்த மொத்தத்தையும் அந்த பூசணிக்காய்க்கு நிறைய தண்ணியை கொட்டி அந்த பொடியெல்லாம், அந்த மேலே இருக்கிற வெள்ளை பொடியெல்லாம் போன பிற்பாடு தான் அதை எடுப்போம். அந்த மாதிரி மறந்தும் புறந்தொழாமாந்தல். சரி, மறந்தும் புறந்தொழாமல் இருக்கோம். அதனால் நம்ம என்ன பிரயோஜனம்?
தாழ்ச்சி மத்தங்கும் தவிர்த்து நின் தாளினை கீழ் வாழ்ச்சி. தாழ்ச்சி மற்ற இடத்துல போனால் தாழ்ச்சியை தவிர நமக்கு வாழ்ச்சி கிடையாது. நின் தாளினை கீழ் உன்னுடைய திருவடி வாரத்திலே நாம் இருந்தால் அது வாழ்ச்சியை தவிர மற்றொன்று கிடையாது. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானிடத்தில் நாம் எப்படி வரணும்? கூறாளாய் வெண்தங்கேந்தி கொடியேன் பால் வாராய், அப்படியே வந்து நீ சேவை சாதிக்கணும். கண்டாரி கழ்வனவே காதலந்தான் செய்திடனும் கொண்டானையல்லால் அறியா குலமகள் போல் என்றும் இருக்கை. காதலந்தான் செய்திடனும் கொண்டானையல்லால், அவன் விருப்பியா இருந்தால் கூட அவனை தவிர மற்றொருத்தனை நாம் நனத்தாலும் நினைக்கக்கூடாது. அததான் தன் பர்த்தாவோடு தான் வாழவில்லையாகிலும் பிறர் முகம் பாராதவளையரே பதிவிரத்தை என்பது. அப்படி அவனோட வாழலை, வாழாமல் போனாலும் மற்ற யாரையும் திரும்பியே பார்க்கல, யாரையும் பார்க்கல. ஆக அந்த மாதிரி ஒரு தேவதாந்தர பஜனம் என்பது நமக்கு கூடவே கூடாது. அப்படி தேவதாந்தர பஜனம் பண்ணுங்கிறவற்றை சகவாசம் வருந்தியும் கைவிடுவன். இந்த 4வது வார்த்தை பார்ப்போம். அப்படி தேவதாந்தர பஜனம் பண்ணுறான்னா அவளோட சகவாசம் நமக்கு கூடவே கூடாது. எப்படி எண்ணாதே இருப்பாரை இறைப்பொழுதும் எண்ணோமே, ஒரு கணக்காலம் கூட அப்படிப்பட்டவா நமக்கு கூடாது. எண்ணாத மானிடத்தை எண்ணாத போதெல்லாம் இனியவான், அப்படி நினைக்காத காலம்தான் உனக்கு லாபமே தவிர மற்றொன்று கிடையாது. சடைத்தேவர்தம் துவக்கை பாராதொழிவதே பரந்தாமத்தை பற்றுவதே என்று. சடைத்தேவர்தம் துவக்கை அதெல்லாம் பார்க்காமல் பரந்தாமன்னா எம்பெருமானை பற்றுவதே. சத்தான சாந்துக்கு சுண்ணாம்பு விரோதியாமா போலியும் தாலி சம்சர்க்கத்தாலே ஜனத்துக்கு உட்டம் பிரவேசிக்குமா போலேயும் பிரகிருதான்னம் தியாகியே தஸ்ய பிரகிருதி லட்சணம் விஷதன்னம் நபோக்தவ்யம் திஷம் துவம் தெய்வ போதையே பாண்டவான் திஷதே ராஜன் மமப்பிராணாகி பாண்டவா என்று சர்வசக்தி தானே அனாதரிக்கிறாரே சர்வதா நமக்கும் ஆராதரணீயம். பாருங்க, ஒரு சத்தான சாந்துக்கு சுண்ணாம்பு, சாந்துன்னா சந்தனத்துக்கு அதோட கொஞ்சம் சுண்ணாம்பு கலந்துடுவோம், உபயோகப்படுமா? அதை பூசிக்க முடியுமா? அவ்வளோதான், எரிச்சல் தான் வரும். அது நமக்கு விரோதி போலேயும். ஒரு பாத்திரத்தில் ஜலம் வச்சு அடுப்பில் வச்சான்னா கொதிக்கிறது, ஜலத்துக்கு உஷ்ணம் பிரவேசிக்குமா போலேயும் பிராகிருதான்னம் தியாகியே. பிராகிருதான்னம் அப்படிப்பட்ட அன்னங்களை எல்லாம் தியஜனம் பண்ணிடு, தள்ளிடு. அதுதான் பிரகிருதிக்கு லட்சணம். உடனே பெரிய ஸ்லோகம் எடுத்துட்டார். கண்ணன் தூது வந்த போது வார்த்தையை சொல்கிறான். எல்லாம் இவன் நிறைய சபா ததியாரெல்லாம் பண்ணி வச்சிருக்கான். யார்? துரியோதன். நிறையா எங்கள் சுவாமி சொல்லுவார், ஜாங்கிரி ஜாகர்ஃபி பாதாம் அல்வாலாம் பண்ணி வச்சாங்க, எல்லாம் பண்ணி வச்சிருக்கான். பார்த்தா எம்பெருமான் இங்கெல்லாம் போய் சாப்பிட்றத விட விதுரருடைய திருமாளிகளை போனான், சாப்பிட்டுட்டான். சத்தரை பாக்கியும் போட்டுண்டாச்சு. ஆச்சரியமாக அப்படி பல்ல நெப்டின்னு வந்துட்டுருக்கான். அப்போ கேட்குறான், என்னையா இது? பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார், மற்றவாள்லாம் பெரியோர்கள்லாம் இருக்கா. பீஷ்ம துரோணாவதிக்கிரமிய மாஞ்சைவ மதுசூதனா கிமர்த்தம் புண்டரீகாட்சா முக்தம் ரிஷல போஜனம். எனக்கு ஒரு சாதாரணமான மட்டமான சாப்பாடு ஏன் போய் சாப்பிட்டாய்? அவன் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கே அப்படின்னு. அப்போ சொல்கிறான், விஷதன்னம் நபோக்தவ்யம் விஷந்தம் நைவ போதையே. இதோட இந்த முதல் பூர்வார்த்தத்தோடு நிறுத்திட்டானான். அது எம்பெருமான் முதல்ல பூர்த்தியாக சொல்லலை, நிறுத்திட்டான். அவன் பாவம் திண்டாடுறான். விஷதன்னம் நபோக்தவ்யம் விஷந்தம் நைவ போதையே, விஷதன்னம் நபோக்தவ்யம் விஷந்தம் நைவ போதையே. அவன் சொல்லி பார்த்துக்கிறான், என்னடா இது? எதிரி வீட்டில் சாப்பிடக்கூடாது, எதிரிக்கு சாப்பாடு போடக்கூடாது, எதிரி சாப்பிட யாரடா சொல்கிறான்? ஒன்றுமே புரியலையே. என்ன
அப்புறம் அடுத்து உத்தரார்த்தம். பாண்டவான் துஷசே, நீ பாண்டவர்களை எதிர்த்தாய், வெறுக்கிறாய், அவர்கள் என்னுடைய ஆக மம பிராணாகி பாண்டவாக என்று அந்த எம்பெருமானே அனாதி கிடையாது, அவங்களெல்லாம் தள்ளலாம். ஆகையினாலே நமக்கு இந்த தேவதாரங்கரங்கள் சர்வதா நமக்கும் அனாதரணீயம். அப்படி நாம தேவதாந்திர ஸ்பர்சம் இல்லாமல் போனால் எங்கே இருக்கணும்? உகந்தருடைய நிலங்களிலே திவ்ய தேசங்களிலே வர்த்திப்பான். எங்க நல்லார்கள் வாழும் நளிரங்கம், அற்றமத்தன் சுத்தி வாழும் வந்தனையிரங்கம், வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள், எம்பெருமான் பொன்மலமேல் ஏதேனும் ஆவேனே. என்ன எங்கேயாவது ஒரு திவ்யதேச வாசம் நமக்கு ரொம்பவும் உயர்த்து. பிள்ளை திருநறையூர் அதையர் பட்டருடைய ஸ்ரீபாதத்திலே சென்று தண்டனிட்டு அடியனுக்கு தஞ்சமாக இருப்பது ஒரு வார்த்தை அருளி செய்ய வேண்டும் என்ன, பொய்யேயாகிலும் உகந்தருடைய திவ்யதேசங்களே புட்டு புறப்பட்டீராகில் அந்திம தசையில் காரியகரமாம் என்று அருளி செய்தார். ஒருத்தனுக்கு திவ்யதேசத்துக்கு போகணுன்ற அபிப்பிராயம் இல்லை, திவ்யதேசத்துக்கு போகணுன்ற அபிப்பிராயம் இல்லை, என்னமோ 10 பேரோட போன மாதிரி போனான். பொய்யேயாகிலும் திவ்ய தேசங்களிலே புக்கு அங்கே போய் அங்கே இருந்து கொஞ்ச நாள் இருந்தான்னா இது எப்போ கடைசி காலத்தில் உனக்கு உபயோகப்படுயா, கடைசி காலத்தில் உபயோகப்படும். கடைசி காலத்தில் சாதாரண ஆச்சாரியால் எழுதுகிறான், மாடு அவுத்துட்டு போயிடுச்சு, இவனுக்கு பெருமாளை பிரதட்சணம் பண்ணணுன்ற எண்ணமே கிடையாது, பெருமாள் மூஞ்சிலேயே முடிக்காதவன். அது என்ன பண்ணிச்ச, நேரம் கிடு ஒரு சுத்தின்னு வந்துடுச்சு, ஒரு சுத்தின்னு வந்துடுச்சு, அவ்வளோதான். பெருமாள் உடனே மார்க் போட்டுட்டான், என்னை பிரதட்சணம் பண்ணினான் சொல்றாரோடைய சிவஜன புஷணத்தில், என் ஊரை சொன்னாய், என் பேரை சொன்னாய், என் அடியார் ஒதுங்க நிழலை கொடுத்தாய், அவர்கள் விடாயை தீர்த்தாய் என்று சில சுகிருத விசேஷங்களை ஏறிட்டு கொண்டு மடிமாங்காய் எவ்வளோ பண்ணுறாங்க, எல்லாம் இவ்வளோதான். ஆகையினாலே அப்படி நாம் பொய்யாக திவ்யதேச வாசத்துக்கு திவ்யதேசத்துக்கு போனாலே கடைசியில் நமக்கு மார்க் போட்டுடுவோம், கடைசியில் மார்க் போட்டுடுவோம் இருக்கும். 6வது வார்த்தை ஆனுகூல்ய சங்கல்பனாய் இருக்கை. அப்படி எம்பெருமான் நமக்கு பண்ணும்படியான உபகார பரம்பரைகளை ஆனுகூல்யம், அதுக்கு ஆனுகூல்யமாக அவன் சங்கல்பம் பண்ணுறான். அப்போ என்னென்ன வேற ஒன்றும் இல்லை, அவன் அருள் பண்ணும்படியான சமயத்தில் எனக்கு வேண்டாம் 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 வேண்டாம். இது என்ன எங்கள் சுவாமி திருப்பதி சுவாமி சொல்லுவார், ததியாராதனையில் முதல்ல நல்லா சாப்பிட்றவனை உட்கார வைக்கணும் ஐயா. ததியாராதனையில் முதல் இலையில் நல்லா சாப்பிட்றவனை உட்கார வைக்கணும். ஒரு வயிற்று வலியை கொண்டு போய் உட்கார வச்சுட்டோம், அவன் ஆரம்பிக்கவே வேணாம் வேண்டாண்ணா என்ன ஆகும், பக்கத்தில் இருக்கிற வாழ்நாள் என்ன அது நமக்கு வேணும்னா கூட இவன் வேண்டான்னு சொல்லி அனுப்பிச்சுட்றானே, அது இல்லை. நல்ல பரிபூர்ணம் நல்லா சாப்பிடக்கூடியவனா அந்த மாதிரி எம்பெருமான் நம்ம பண்ணும்படியான காரியத்துக்கு, அவன் பண்ணுற காரியத்துக்கு தடை இருக்கணும். அதாவது தெருடியாகில் நெஞ்சே வணங்க திண்ண மறியறிந்து மறுடியேலும் விடையல் கண்டாய் நம்பி பற்பனாபனையே. விடையல் அவனை விடாமல் இருக்கக்கூடிய ஒரு சகதேவ பிரபன்னாய சகிருத்கிருதோஞ்சலி. அது என்ன, இச்சா மாத்திரமே அமையும். ஆசைப்பட்டா போதும், நீ அதுக்காக ஒரு முயற்சி அவன் பண்ணிப்பான் இல்லை. அதுக்கு உண்டான காரியங்கள்லாம் என்னென்ன பண்ணணும். நீ பண்ணுற அனுகிரக பரம்பரைக்கு நான் எந்த விதமான தடையும் சொல்ல மாட்டேன் என்று ஒரு கையை காட்டுட்டான்னா அவ்வளோதான். இது இந்த ஒப்புதல் கிடைச்சுடுச்சோ அவ்வளோதான். சுவாமி ஆரம்பிச்சிடுவார் எப்படி நம்ம வச்சுட்டு என்னென்ன பண்ணணுமோ. அதனால தான் சொன்னால் அலையிலா விளையாட்டுடையானவர் தலைவர். நம்ம வச்சுட்டு விளையாட்டு மொத்த விளையாட்டையும் பண்ணக்கூடியவன். இச்சா மாத்திரமே அமையும் என்று 7வது வார்த்தை பாருங்க, பிராதிகூல்யத்தையும் வருந்தியும் கைவிடுவான். அதாவது பகவத அபச்சார பாகவத அபச்சார அசத்தியாபச்சார ரூப நானாவித அபச்சாரத்துக்கும் அடியாய்
சாத்தியமான அர்த்த காமங்கள் நிமித்தமாக பகவத் பாகவத விஷயங்களிலே சிவிக்கென்றிருக்குமாகில் அத்தை வருந்தியும் கைவிடுவான். பிராதிகூல்யத்தையும் வருந்தியும், பிராதிகூல்யமாக இருக்கான், ஆனுகூல்யஸ்ய சம்பனம், பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம். பிராதிகூல்யம் எதிர் அம்பு கோர்க்கை, தொம்மேனா அகம்மேனு. நீ என்னுடையவன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, உடனே நான் உன்னுடையவன் கிடையாது, நான் சுதந்திரம், நான் சுதந்திரம் அப்படி இல்லை. வருந்தியும் என்னன்னா பிராதிகூல்யத்தை கைவிடுவன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் என்ன சொல்றாரு பாருங்க, பிராதிகூல்யத்தை வருந்தியும் கைவிடு. விடணும்னு அபிப்பிராயம் இருக்காது. நடா இது இல்லை, நம்ம தலையில் நம்ம இது இருக்கக்கூடிய நிலைமை. அதனால் வருந்தியும் கைவிடவன். அது என்ன எப்படின்னு பாருங்க, பகவத பிரச்சாரம், பாகவத பிரச்சாரம், அசக்கியாபச்சாரம், நானா அகங்கியாபச்சார ரூப நானாவிதானந்தாபச்சாரான். எல்லாத்துக்கும் அடியாய், எல்லாத்துக்கும் காரணம் என்ன? கள்ளத்தகுந்த அர்த்த காமங்கள், ஆசை, பணத்தில் ஆசை, அதனால் உண்டானது. இந்த பாருங்க, 6 விஷயங்கள் தள்ள வேண்டியதுன்னா, 4 விஷயங்கள் சேர்க்க வேண்டியதுன்னா, தர்மா அர்த்த காம மோட்சம் சேர்த்துக்கணும். அது என்ன பாருங்க 6, அது தள்ள. அதுலேயும் பாருங்க காமன்றது அதுலேயும் இருக்கு, அந்த தள்ளத்தகுந்தது இருக்கு, அந்த தள்ளத்தகுந்தது வேற இது. அது தர்மார்த்த காம மோட்சங்கள் ஆகிற 4 புருஷார்த்தங்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த அர்த்த காமங்கள் நிமித்தமாக நமக்கு என்ன ஏற்படுது? பகவானிடத்திலே பாகவனிடத்திலே நமக்கு விஷயங்களிலே சிவிக்கிருக்கும். அத்தை வருந்தியும் கைவிட வேணும், கைவிடுவான், கைவிட வேணும். 8வது வார்த்தை, ஆழ்வார்கள் ஈரச் சொல்லிலே நெஞ்சை நெகிழ்ந்திருக்க வேணும். என்ன ஆச்சரியமான வார்த்தை! ஐயோ, எம்பெருமானுக்குண்டான சோத்தை மிண்டர் பாய்ந்தொன்னும் சோத்தை விலக்கி நாய்க்கடிமி நீரே. யாருக்கு? எம்பெருமானுக்கு ஆட்பட வேண்டிய வஸ்துவை, தேவர்களுக்கு உண்டான புரோடாசத்தை நாய்க்கு போட்டா அது எப்படி? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பூமி பாரங்கள் என்னும் சோற்றை வாங்கி முல்லை செனிமனே. பூமிக்கு பாரமாக இல்லையா சுவாமி? என்ன பூமிக்கு பாரம்? பூமிக்கு பாரம். இந்த பூமிக்கு பாரம்னா என்ன? உபயோகம் இல்லைன்னு அர்த்தம். ஆமாம், உபயோகம் இல்லைன்னு அர்த்தம். என்ன சொல்கிறோம் நம்ம? 5 மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. எங்கள் சுவாமி அவருடைய காலட்சேபத்தை சொல்லுவார். காஞ்சிபுரத்தில் என்னான்னு கேட்டாலும், ஆமாம், காத்தால வம்பு, சாயங்காலம் கடன்னார். ஆமாம், காத்தாலம் கோஷ்டியில் வாசலில் நீராட்டம் கோஷ்டியில் முடிக்கச்சே வையம் சுமப்பதும் வம்புன்னு முடிப்பான். சாயங்காலம் என்ன? ராத்திரி சாயங்காலம் ராப்பத்து புறப்பாடு. அதில் பன்னியூர் காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல பொதுகளை உன்னி சிரத்தாலே தீண்டில் அவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். ஆமாம், காத்தால வம்பு, சாயங்காலம் கடன் அப்படின்ட்டு ரொம்ப ரசோக்தியாக எங்கள் சுவாமி சொல்லுவார் காலக்ஷேபங்களில். அந்த மாதிரி பூமி பாரங்களும் சோற்றினை வாங்கி புல்லை திணிவு. எண்ணக்கண்ட விரல்களால் இறைப்பொழுதும் எண்ணெயிலாது போய் உண்ணக்கண்டதம் ஊத்த வாக்கி கவலம் உந்துகின்றார்களே. உண்ணானால் பசியாவது ஒன்றில்லை. நமக்கு பசியே கிடையாது. எம்பெருமானுடைய ருஜ்யஜு சாம வேத அதர்வ அந்த 4 வேதங்கள் கொண்டு நான்மலர் கொண்டு குணபாதம் நன்னானால் அவன் அன்னனக்கவை பட்டினான். எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அவன் திருவடி வாரத்தை புட்பம் சேர்க்காத நாள் தான் நமக்கு பட்டினியே தவிர, அவன் திருவடி வாரத்துக்கு தேர்த்த நாட்கள் எல்லாம் பட்டினியே கிடையாது, பட்டினியே கிடையாது. அதனால தான் ஏகாட்சி அன்னைக்கு மொத்த பேர் நாம் உபவாசத்தை விட்டுட்டோம். இதுதான் காரணம். அன்றைக்கி பெருமாளுக்கு பண்ணுறோம் இல்லையோ, புட்பம் பண்ணுறோம், புட்பம் போடுறோம் இல்லையோ. ஆமாம், புட்பம் போட்டோன்னா நமக்கு பட்டினி கிடையாது. ஆனால் பட்டினி இல்லைன்னா சாப்பாடு பொறுத்து, அவ்வளோதான். மற்ற நாளை விட எங்கள் சுவாமி அடிக்கடி சொல்லுவார், என்றைக்கு ஏகாட்சின்னு கேட்டாலாம், என்றைக்கு அதிகமாக பசி எடுக்கிறதோ அன்றைக்கி தான் ஏகாட்சி. நீங்கள் வேணால் பாருங்களேன், பரீட்சையாக பாருங்களேன்.
நல்லா பாருங்க, ஏகாதசி அன்னைக்கு பிம்மாலே பசி எடுக்கும், பஞ்சாங்கத்தையும் பார்க்க வேண்டாம். அந்த மாதிரி அன்னனக்கவை பட்டினி நாள் என்றும் தரித்திருந்தேனாகவே தாராகணம் போர் விரித்திருத்த வெண்ணாகத் சொன்னேன். தெரித்து எழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது என்று திருவள்ளுவர் அந்த மாதிரி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு வாசித்து கேட்டு வணங்கி இருக்கும்படியானதும் நகரமருள் புரிந்து நான்முகத்து பூமேல் மகர வரபயந்த வெண்மன் குந்தியால் சிந்தியாது அந்தியாலாம் பயனஞ்சன், அதுதான் நமக்கு பயனே தவறும் என்று இருக்கும்படியானதும் என்ன அப்படி சொல்லிட்டு அந்த ஆழ்வார்கள் ஈரச் சொல்லாலே நெஞ்சை நெகிழ்க்கும் சத்துக்களோட சகவாசம் பண்ணுவான். அப்படி அந்த ஆழ்வார்களை ஈரச் சொல்லோடையே இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய அனைவர்களோடு கலந்து பழகணும். நான் யாரோடையும் கலக்கவே மாட்டேன் அப்படின்றது, எல்லாரோடையும் கலந்து பழகணும். அதுதான் வாழாட்பட்டு நெல்லீர் உள்ளீரேல் வந்த வண்ணம் மனமும் கொள்வின் கூழாட்பட்டு நெண்ணீர்களை எங்கள் குழுவினில் புகழரும். கட்டுப்பாடு இருந்தால் வா பாருங்க. இப்போ அடியே நீங்கள் வந்திருக்கேன், இந்த உபன்யாசம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வேட்டி உத்திரியெல்லாம் உடுத்திட்டு வந்தேன், நெத்தியில் திருமணம் இட்டுன்னு வந்திருக்கேன். நெத்தியில் திருமணம் கிடையாது, வேட்டி உத்திரியம் இல்லாமல் ஒரு பேண்ட் ஷர்ட்டு போட்டுன்னு வரேன். யாராவது ஒருத்தர் என்னை கூப்பிடுங்களா? என்ன அது நம்ம எம்பார் ஜி சுவாமியுடைய சத்தமான உற்சவத்துக்கு என்னமோ எம்பார் வார்த்தைகள் சொல்கிறேன்னு வந்துட்டோம். இது என்ன ட்ரெஸ் இது பாமே? அதான் இல்லை லட்சணத்தோட வாழாட்பட்டு நெண்ணீர் உள்ளீரே இதுக்கு கட்டுப்பட்டிருக்க வாழலாம் எல்லாம் வரணும். தொண்டீர் எல்லீரும் வாரீர் எல்லோரும் போந்தாரும் அவனடியார் அனிமா கலவை என்பவே நாளும் வாய்க்க நன்கட்டு திருவுடை மன்னன் வேறாக ஏற்றியிருப்பாரை வெல்லுவே மற்றவரை சாத்தியிருப்பார் தகும் அடியார் குழாங்களை உடன் கூடுவது என்று கொள்ளும் அந்தவில் பேரின்பத்து அடியரோடு இருந்தவை பேராளன் பேரோதும் பெரியவரை ஒரு காலம் பிரிகிறேன் என்று ஆழ்வீர் உமக்கு இவர்கள் ஒற்றை சம்பந்தம் ஓரளவியன்றிலே இருந்தது. இவளோட சம்பந்தம் கொஞ்சம் தான் இருந்துதான். நான் என் செய்கேன் உபாயத்துக்கு முற்பாடராகையாலும் உபேயத்துக்கு எல்லை நிலவையாலும் இருந்த நாளைக்கு உசாத்துணையாகிலும் பெரியர்களேன். உபாயத்துக்கு முற்பாடம் முதல்ல போய் சேரணும். உபேயத்துக்கு எல்லை நிலம் எது? இந்த அனுபவம். ஆகையினாலே அப்படி அவர்களோடு பிரியாமல் இருப்பது. 10வது வார்த்தை பாருங்க. ஆச்சாரியன் திறத்தில் இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஆச்சாரியன் அடிமையை செய்த அடிமையை மறந்து செய்யப்பெறாத அடிமைக்கு இழவு பாடனாய் இருப்பான். ஆச்சாரியன் திறத்தில் ஆச்சாரியன் நமக்கு பண்ணின உபகாரம் என்ன? என்ன பண்ணார்? இரும்பை பொன்னாக்கினார். இரும்பை நாம் இரும்பு இந்த பஞ்சசம்ஸ்காரம் என்கிற தீட்சையை கொடுத்து ஆச்சாரியன் பொன்னாக்கினார். ஆகையினாலே ஆச்சாரியன் திறத்தில் செய்த அடிமையை மறந்து நாம் பண்ணிட்டு இருக்கிற கைங்கரியத்தை எல்லாம் மறந்து செய்யப்பெறாத அடிமைக்கு இடம் பண்ணின்றதை விட்டுட்டு அதை பண்ணலையே இதை பண்ணலையே இதை அப்படின்னா அது என்னது? ஆச்சாரியன் அது உபயோகம் இல்லை. என்ன பண்ணணுமோ பண்ணுற காலத்தில் பண்ண வேண்டியதை பண்ணணும். அதனால தான் என்ன மணவாள அவர் என்ன சொன்னார்? ஆச்சாரியன் இருக்க தேவையா ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணு. ஆச்சாரியன் இருக்கும்போதே ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படு. இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், 10 நாள் கழிச்சு பண்ணலான்னு தள்ளிட்டே போனான்னா ஒரு நாள் அவருக்கும் காலம் முடிஞ்சிடும், நமக்கும் காலம் முடிஞ்சிடும். அது உபயோகம் இல்லை. தன் ஆரியனுக்கு தான் அடிமை செய்வது அவர் இந்நாடு தன்னில் இருக்கும் நாள் அந்நேரறிந்து அதில் ஆசை எண்ணி ஆச்சாரியனை பிரிந்திருப்பாரா மனமே பேசு என்று தெரிவிக்கிறார். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஆச்சாரிய கைங்கரியத்தை பண்ணணும். அதை பண்ணணும், இதை பண்ணணும்ங்க. பண்ண முடியாததெல்லாம் நம்ம இதுவே பண்ணக்கூடாது. சில எங்கள் சுவாமி சொல்லுவார் அடிக்கடி. அப்போ மெட்ராஸில் மார்கழி மாதம் உபன்யாசம் போது ஒரு 3-4 நாள் அந்த சிவைஷ்ணவ மகாநாடுன்னு நடக்கும். ஆமாம், அதில் கடைசி நாள் தீர்மானம்னு போடுவான். ஆமாம், தீர்மானம்னு போடுவான். அந்த மறுநாள் அதனுடைய செக்ரட்டரி அப்போ அந்த வேணுகோபால் நாயகர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் மறுநாள் காலட்சேபத்துக்கு வருவார். வந்த உடனே அவர் கேட்பார்,
என்ன தீர்மானங்கள்லாம் போட்டாங்களா அப்படின்னு. போட்டோம். என்ன தீர்மானம்? ஒவ்வொரு வருஷமும் முடியாத தீர்மானங்கள் போடுவான் அவன். எங்கள் சுவாமி வேடிக்கையாக சொல்லுவார். ஆமாம், பாரிஸில் உப்பட்டூர் சாட்டிலேருந்து திருவல்லிக்கேணி பான்சாட்டி கோவிலுக்கு ஒரு பெரிய நடப்பாதை போடணும்னு தீர்மானம் போட்டுக்கலான்னு அப்படின்னு கேட்பார் வேடிக்கை. அந்த மாதிரி முடியாததுக்கு நாம் எப்போவுமே இது பண்ணக்கூடாது. அது என்னென்ன முடியுமோ ஆச்சாரிய கைங்கரியங்கள், இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும். ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு இதெல்லாம் பண்ணாதான் ஆச்சாரியனுக்கு சந்தோஷம், இதை பண்ணினா ஆச்சாரியனுக்கு சந்தோஷம். எது பண்ணினாலும் என்ன காரணம்னா ஆச்சாரியன் நம்ம பண்ணுறதை எதிர்பார்த்து எதுவுமே இல்லை. இதை பண்ணுவனா இன்னைக்கு இவ்வளோ வருமா என்ன நினைக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள். நான் எங்கள் சுவாமியை ஸ்ரீபெரும்புதூரில் உற்சவத்துக்கு போகச்சே அங்கே சமாட்சணங்கள்லாம் நடக்கும். ஆமாம், சில பேர் 10 பைசா வச்சுருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். 10 பைசா 10 பைசா வச்சுருக்கான் சமாட்சணம். நான் தாத்தாவை கேட்பேன், தாத்தா 10 பைசாவுக்கு போய் என்ன தாத்தா சமாட்சணம் இன்றைக்கி நினைக்காது, நாளைக்கு அவன்லாம் எப்படி இருப்பானோ, நம்ம எம்பெருமானார் சம்பந்தத்தினால அவன் எப்படி இருப்பானோ அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி அந்த எண்ணம் வர்றதுன்றது எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய அப்படி எதானா அது எப்படின்னா, அதாவது ஆச்சாரியன் திருவுள்ளத்தை பின்சென்ற அனந்தாழ்வானைப் போலவும் எம்பாரைப் போலவும் ஆச்சாரியன் அனாதரம் அனர்த்தகரம் என்று தன்னை தாழவிட்டு அடிமை செய்த எச்சானைப் போலவும் இருக்கை. ஆச்சாரியன் திருவுள்ளத்தை பின்சென்ற அனந்தாழ்வான் என்ன சொன்னார்? குளிரருவி வேங்கடத்திலே கைங்கரியம் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் உண்டான்னு கேட்டார். ஒத்த பேரும் தலையை தாழ்த்தி விட்டான். இவர் ஒத்தத்தான் எழுந்தார், ஆண் பிள்ளையாக எழுந்தார், கைங்கரியத்தை பண்ணினார். அனந்தாழ்வான் போலவும் எம்பாரை போலவும் எம்பாரை போலவும் எம்பாருன்னா ஆச்சாரியனுடைய திருவுள்ளத்துக்கு பின் சென்ற ஒத்துண்டு வந்தார். அம்பாரை போல ஆச்சாரியன் அனாதரம் அனர்த்தகரம் என்று ஆச்சாரியனை அனாதரிப்பது நமக்கு. சில பேர் என்ன பண்ணுறா, ஆச்சாரியனையே தேசிக்கிறான். அது கூடாது. தன்னை தாழவிட்டு அடிமை செய்த எச்சான் எல்லாரும் ஒன்றா அருளாள பெருமாள் எம்பெருமானார் இடத்துல ஆசிரியத்தவர்கள். அனந்தாழ்வான், எச்சான், தொண்டனூர் நம்பி, இவாளெல்லாம் எம்பெருமானார் என்ன பண்ணார்? அவர்கிட்ட ஆசிரியக்க முடியாது சொல்லுங்க. என்ன காரணம்னா மொத்தம் நம்மிடத்தே வரணும்ன்ற கூடாது. எல்லாரும் எல்லாருக்கும் சம்பந்தம் இருக்கணும். அப்படிப்பட்ட கிரமத்திலே அப்படி ஆச்சாரிய கைங்கரியமே நமக்கு பரமோத்தேசியம் என்பதை கொண்டிருக்க வேணும் என்று இந்த 10 வார்த்தைகளை சொல்லி இந்த விஷயத்தை இப்போ 10 வார்த்தையும் அருளி செய்த ஆச்சாரியன் விஷயத்திலே நாம் எப்படி கிருதக்கனாக இருக்கும், அவர் செய்த உபகாரத்தை மறக்காமல் இருக்கணும். இந்த 10 வார்த்தையும் ஒரு நெஞ்சிலே பட அனுசந்திப்பான். இந்த 10 வார்த்தையும் எவன் ஒருத்தன் அனுசந்திக்கிறானோ ஒன்று குறைந்தாலும் ஆனுகூல்யம் அரைவயிறாம் என்று இருப்பான். இதில் 10 வார்த்தையில் ஒன்று குறைஞ்சா கூட அரைவயிறு தான் கிடைச்சது. உள்ள ஒரு அழிச்சே சொன்னார், சுவாமி பிரசாதம் கொஞ்சம் குறைஞ்சி போயிடுத்து, அப்புறம் அதனால் அதுக்கு உண்டானது ஏற்பாடு தான் பண்ணேன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி அரைவயிறு தான் அப்படின்னா என்ன பண்ணுறது? ஐயோ, காத்தாலேருந்து உட்காந்துருந்தோம், செவ்வாய் காலத்தில் இருந்தோம், கடைசியில் அரைவயிறு தான் சாப்பாடுன்னா எவ்வளோ போடுறோம்? அப்படியே அந்த மாதிரி இந்த இடத்துல 10 வார்த்தையில் ஒன்று குறைந்தாலும் ஆனுகூல்யம் அரைவயிறாம் என்று இருப்பான். இப்படி அறுதியிட்டிருப்பார்க்கு, அப்படி இல்லாமல் அதுவே எல்லாம் என்று இருப்பார்க்கு, ஆச்சாரியன் விஷயத்திலே கிருதஜனாக இருக்கக்கூடியவனுக்கு வைகுந்தமானகர் கையதுவே, மற்றது கையதுவே. அவனுக்கு கையிலே உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருக்கும். அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு ஆச்சாரியனுடைய கைங்கரியம்தான் பரமோத்தேசியம் என்பதை நிலைநாட்டுவதற்காக ஏற்பாடு பண்ணப்பட்டது இந்த காரியக்கிரமம். ஆச்சாரிய கைங்கரியம்தான் உயர்த்தி வருவது. இந்த வார்த்தையிலேயே ஆச்சாரிய கைங்கரியம்தான் உயர்த்தி என்பதை
நிலைநாட்டக்கூடிய ஆச்சரியமான இந்த கைங்கரியத்தை பண்ணின இந்த கோஷ்டியாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி இப்படிப்பட்ட கைங்கரியமானது மேலும் 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 நிறைய நடக்கணும். இன்னும் நம்ம சாரங்கபாணி நிறைய ஆசைப்பட்டுட்டே இருக்கிறவர். ஆமாம், அந்த இதுக்கு போகணும், திருக்கடாம்பி போகணும், அப்புறம் மேல்கோட்டையில் இந்த மாதிரி நடத்தணும். எல்லோரும் நீங்கள்லாம் வரல, எங்களையும் தான் போட்டுருக்கார். ஆமாம், அந்த வண்டியில் முதல்ல எங்களை ஏறி உட்காருன்னு சொல்லிட்டு இருக்கார். அதனால் இந்த மாதிரி முதல்ல ஆசைப்படணும். உண்மையான விஷயம் ஆசைப்படுச்சவே நிறைய ஆசைப்படலாம், கொஞ்சமாவது நடக்கும். ஆசைப்படுச்சு இவ்வளோன்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதுவும் குறைஞ்சி போடும். அதனால் நல்லா இந்த மாதிரி பறக்க ஆசைப்பட்டு அதை பண்ணணும்னா கண்டிப்பாக ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தால் அது நடக்குது. இப்போ இந்த காரியங்கள்லாம் இத்தனை காரியங்கள் காட்டுமலா கோவில் நடத்தினார், திருக்கோவலூர் நடத்தினார், திருவைத்தியபுரத்தில் நடத்தினார், திருவரங்கத்தில் நடத்தினார், நடத்தினே இருக்கார். இப்போ போன மாதம் கோரத்தில் நடத்தினார். நானே கூட நினைக்கிறேன், என்ன இவர் என்னன்னா இவருடைய இந்த ஆக்சிட் வியாபாரத்தில் இதிலேயே போட்டுவிடுறாரான்னு தான் நினச்சி தான் இருக்கேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், எல்லாரும் சிஷ்யால் அத்தனை பேரும் சகக்கரிக்கிறாள், அத்தனை பேரும் சேர்ந்து தான் இந்த தேரை இழுக்கிறோங்கிறார். அப்படிப்பட்ட ஆச்சரியமான இந்த ஆச்சாரிய கைங்கரியமானது மேலும் 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 வளர வேணும். அப்படிப்பட்ட சுவாமியுடைய திருவடி சம்பந்தங்கள் அத்தனை பேரும் வாழ வேணும். இது எல்லாத்துக்கும் துணையாக இருக்கக்கூடிய சுவாமியுடைய திருவேணி சம்பந்தத்தை பெற்ற குமாரரும் திருப்பேரனாரும். என்னன்னா அவளுடைய சம்பந்தம் உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா, இன்னும் சுவாமி அந்த எம்ஆர்ஜிஎல் சுவாமியுடைய சம்பந்தமும் கிடைச்சதுன்னா அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனாலும் அந்த மங்களாசாசனத்தினால தான் நடந்துட்டுருக்கே தவிர மற்றொன்று இல்லை. ஆகையினாலே இப்படிப்பட்ட இந்த காரியக்கிரமங்கள் எல்லாம் மேலும் சிறக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அளித்த இந்த ஓட்டியாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி என்னுடைய இந்த புன்சொற்களையும் இன்சொற்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஓட்டியாருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அடியே நிற்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாதன் முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாது நித்தியஸ்ரீ நித்தியமங்கலம் லோகாஸ்தமத்தால் சுகினோ பவந்து தழை நல்ல இன்பம் தலைப்பெய்து எங்கும் தழைக்கவே.